வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் திருப்பதி வரலான்னு இருக்கும், சர்வதர்ஷனம் டோக்கன் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டெய்லி இஷ்யூ பண்ணுறாங்க, கிடைக்கும். நீங்கள் வந்து ஏப்ரல் 11ஆம் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. 11ஆம் வந்து தர்ஸ்டே வருது. தர்ஸ்டேஸில் வந்து ஜென்ரலாக சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தோம்னா டெய்லி சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் ப்ளஸ் நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு மண்டேன்னு நினச்சிக்கோங்களாம், மண்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் ப்ளஸ் டியூஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட ஸ்லாட்ஸ் அர்லி மார்னிங் ஸ்லாட்ஸும் மண்டேவே இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் தர்ஸ்டேஸில் வந்து தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே அர்லி மார்னிங் டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. திருமலாவில் வந்து ஸ்ரீவாரி அபிஷேகம் இருக்கிறதுனால தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் இஷ்யூ பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது சம்மர் சீசன், க்ரௌடுன்றது இருக்குது. நீங்கள் வந்து மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா அர்லி மார்னிங் ஒரு 3 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டோக்கன் வந்து நீங்கள் சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட வாங்கிடலாம் டோக்கன்ன்றது. ஓகேங்களா? இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி இது சம்மர் சீசன்ன்றதுனால க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால வீக்கெண்ட்ஸில் வந்து அர்லி மார்னிங் ஒரு 2 மணிலேருந்தே டோக்கன் இஷ்யூன்றது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் வர்றவங்க மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா காலையில் 2 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது நம்ம வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, ஜூலை மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு 18ஆம் 1 by 1 ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. எந்தெந்த டேட்டில் எந்தெந்த தர்ஷனம் டிக்கெட்ஸ் அண்ட் சேவா டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட்ஸ் நம்ம திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வெப்சைட்டில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு மீட்டாக புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, 300 rupees தர்ஷன் டிக்கெட்ன்றது டைரெக்டாக திருமலாவில் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நிஜம்தானான்னு கேட்டிருக்கீங்க. அதுபோல் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து எங்கேயும் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி கொடுக்கல. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா அது ராங் இன்ஃபர்மேஷன் தான். 300 rupees தர்ஷன் டிக்கெட்ன்றது நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஆஃப்லைனில் டைரெக்டாக கொடுக்குறதுன்றது கிடையாது. அதுக்கு சம்மந்தப்பட்டு எந்த அப்டேட்டும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, விஷ்ணு நிவாசத்தில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கன் தராங்களான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது திருப்பதியில் பார்த்தோம்னா நீங்கள் கேட்ட மாதிரி விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்குல்ல விஷ்ணு நிவாசம், அங்கே இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷனம் டோக்கன். மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஸ்ரீனிவாசமில் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. அதே போல் ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் இஷ்யூ பண்ணுறாங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்ம வாங்கிக்கிட்டு நடந்துனா போகலாம், பை பஸ்ஸுன்னா போகலாம். நடந்து போகிற பக்தர்களை கண்டு செப்பரேட்டாக எந்த டிக்கெட்டும், அதாவது திவ்ய தரிசனம் டோக்கனெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டாக எதனா டிக்கெட் இருக்குமான்ற மாதிரி தான் காமனாக பக்தர்கள் கேட்குற டவுட் இது. நடந்து போகிற பக்தர்களுக்கன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் தோமாலா சேவாக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் திருப்பதி வரப்போகிறோம். ஸோ எந்த டேயில் நம்ம வந்து கரண்ட் புக்கிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து ஆஃப்லைனில் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பார்த்தோம்னா டெய்லி திருமலா மெயின் சிஆர் ஆஃபீஸ் கிட்ட கரண்ட் புக்கிங் ஆர்ஜித்த சேவாஸ் கவுண்டர் இருக்குது. நீங்கள் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணலாம். தோமாலா சேவான்றது எவ்ரி டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே நடக்கும். ஸோ ஈச் டிக்கெட் காஸ்ட்ன்றது பார்த்தோம்னா நம்ம லக்கி டிப்பில் செலக்ட் ஆன அப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறது 220 rupees, 220 ரூபா. அதோட ரிப்போர்ட்டிங் டைம்ன்றது காலையில் 3 மணி. ஓகேங்களா? எவ்ரி டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே இந்த சேவா நடக்கும், தோமாலா சேவான்றது. அதே போல் நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்கு டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்கீங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்கு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும். 500 rupees ஈச் டிக்கெட் காஸ்ட். ஆன்லைனில் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து அந்த ஆர்ஜித சேவாஸ் ஆன்லைன் புக்கிங்ன்றது எந்தெந்த டேட்டில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட்டெல்லாம் நான் வந்த உடனே ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க.
ஆர்ஜித பிரம்மோற்சவம் டிக்கெட் காஸ்ட் வந்து 500 rupees. இது வந்து சுபதம் என்ட்ரி மூலியமாக தான் அலோவ் பண்ணுவாங்க. இதோட ரிப்போர்ட்டிங் டைம்னு பார்த்தோம்னா மத்தியானம் 1 மணி. ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.